அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்து விட்டாய்? நான் பல குற்றங்கள் செய்திருக்கிறேன். இருந்தாலும் காவேரியை காதல் தூது அனுப்பியது பெரிய குற்றம். நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா? ஆமாம் சிங்காரி, சீமான் புரியில் உலவுகின்ற செல்விகள் எத்தனை பேரும் காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சரித்திரமே மாறிவிடும். காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், அவள் எனக்கு லட்சிய பெண். உங்களை அவள் விரும்புகிறாளா? அது எனக்கு தெரியாது. ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது. அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? அவள் உங்களை காதலிக்கிறாள். சிங்காரி! ஆம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறாள். நீயா இந்த செய்தியை சொல்வது? அவள் என்னிடம் சொன்னதை உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள்? அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா? வேற என்ன செய்வது? உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்வதற்கு நான் யார்? சிங்காரி! தனி மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா? முடியாது. முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது. இருந்தால் என்ன? என்னை விலக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிங்காரி, நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி, காவேரி பற்றிய பேச்சை விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது. உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறித் தள்ளலாம். இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டால் மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன? இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல, உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெங்கிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டால்? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி? சிங்காரி. காவேரி தான் சிங்காரி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி. தங்கம் போல குணமுடைய பணக்காரி, நல்ல தான தர்ம சிந்தையுள்ள உபகாரி. தந்திரத்திலே சிறந்த குள்ளநரி, தந்திரத்திலே சிறந்த குள்ளநரி. என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி, என்னை மந்திரத்தால் மயக்கிய கைகாரி. சிங்காரி தான் காவேரி, காவேரி தான் சிங்காரி. கண்ணால் கண்டவ சிங்காரி, கலந்து கொண்டவ காவேரி.
குறும்புக்காரியே உனது கரும்பு பார்வைதான் என்றும் என் வாழ்விலே எனக்கு அதிகாரி. இனிக்கும் பேச்சிலே மனசும் மயங்கியே ஏங்கி வாடுபவள் சிங்காரி. ஏக்கம் தீரவே ஏய்த்து ஆளையே இழுத்து வந்தவதான் காவேரி. அந்த காவேரி தான் இல்ல சிங்காரிதான். காவேரி தான் சிங்காரிதான். ஆமா காவேரி தான் சிங்காரி, சிங்காரி தான் காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி கலந்து கொண்டவ காவேரி. கண்ணால் கண்டவ சிங்காரி கலந்து கொண்டவ காவேரி.